வணக்கம். இன்றைய தலைப்பு பாமரனின் குரல் அப்படிங்கிற தலைப்புல நீங்க ஒரு இன்டர்வியூ பண்ண வந்திருக்கீங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். அது மாதிரி காலம் மாறதுனால எலெக்ஷன் வரும். ஆனா காட்சிகள் எந்த விதத்திலையும் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. தகுதிகளோட வாங்கன்னு சொல்றேன். சரி சரி. எந்த தகுதியுமே இல்லாம எடுத்தோன்னு நீங்க சிஎம் சீட் அண்ணா, பெரியார், அண்ணா, அடுத்தது கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர், அடுத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா ஐயா. தமிழகத்தின் அரசியல் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இன்றைய அரசியல் அளவீடு ரொம்ப எல்லாருக்கும் ஒரு நிறைஞ்சதா இருக்கிறதா நான் பாக்குறேன். என்னுடைய அலுவல் வேலையை நான் த்ரோட்டு தமிழகம் தழுவி அளவுல சுத்தி இருக்கேன். ஓகே ஓகே. அப்படி சுத்தும் போது என்னுடைய அலுவலக வேலை நேரம் போக நான் சில மனிதர்களை அங்க இருக்கிற அவங்களுடைய வாழ்வியலையும் அப்புறம் அவங்களுடைய லைஃப் ஸ்டைலையும் நான் பார்க்கறது உண்டு. அப்படி பார்க்கப்படும் பொழுது ஒரு அரசினுடைய கவனம் மக்கள் மீது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத நான் ஒரு அளவீடு பண்ணுவேன். ஸோ அப்படி எல்லாம் பார்க்கும்போது இந்த அரசினுடைய செயல்பாடுகள் மக்களுக்கு மேக்சிமம் நிறைவே தந்திருக்கு. முழுமையா நிறைவே தந்திருக்கு நான் சொல்ல மாட்டேன், மேக்சிமம் நிறைவே தந்திருக்கு. ஏன்னா நல்ல பல திட்டங்களை இன்றைய முதல்வர் அவர்கள் கொண்டு வந்திருக்காங்க. அதே நேரத்துல தமிழகம் தழுவியாலும் நம்ம சுத்தி இருக்கிறோம். ஸோ அதனால இருக்கிறத நம்ம சொல்றோம், இல்லாததை நம்ம சொல்ல. நிறைய மக்களுக்கு அது ரீச்சும் ஆயிருக்கு, இப்போ மேக்சிமம் ரீச் ஆயிருக்கு. அதே நேரத்துல முழுக்க முழுக்க இவங்க நன்மையே பண்ணிட்டாங்களா அப்படின்றதையும் உங்களுடைய கேள்விகள் இருக்கும். அப்படி இருந்தால் கூட எந்த ஒரு அரசு நிர்வாகமும் நம்ம வீட்லயே நம்மளுடைய ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னா முழுக்க முழுக்க நம்முடைய வீட்டுல இருக்கிற மெம்பர்ஸ் இல்ல, அதாவது உறுப்பினர்களை நம்ம முழுமைப்படுத்த முடியாது. ஏதாவது சில சின்ன குறைபாடுகள் இருக்கும். அது மாதிரி சின்ன மைனாரிட்டி குறைபாடுகள் நிச்சயமா இருக்கு. மெஜாரிட்டி நீங்க பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கு தமிழகம். ஓ சரி, ஓகே. எலெக்ஷன் வருவதை பத்தி அதை பத்தி என்ன நீங்க நினைக்கிறீங்க? எலெக்ஷன் காலம் மாறும், காட்சிகள் மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி காலம் மாறதுனால எலெக்ஷன் வரும். ஆனா காட்சிகள் எந்த விதத்திலையும் மாறதுக்கு வாய்ப்பே இல்லை. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலமைச்சருடைய பல்வேறு திட்டங்கள் மக்களை ரீச் பண்ணிருக்கு. அந்த திட்டங்களில் முன்வகுத்து அவங்க எல்லாரிடத்துலயும் ஓட்டு கேட்கிறாங்க. சோ நிச்சயமாக காலங்கள் வேணா மாறலாம், ஆனா காட்சிகள் எந்த காரணத்துக்கு மாறாது. திரும்பவும் டெஃபினட்டா திமுக வருவதற்கு உண்டான ஒரு வெளிச்சம் மக்கள் மத்தியில நிறையவே இருக்கு. திமுக கூட்டணி வெளியில போகணும்னு பார்த்தாங்க, ஆனா சில கட்சிகள் எல்லாமே வெளியில இருந்து உள்ள வருது. அதை பத்தி எதை நினைக்கிறீங்க? அதுலயே உங்களுக்கு சக்சஸ் ஆகி போச்சுன்னு தெரியும். அதுவே அதாவது மக்கள் மீது ஒரு மக்களிடத்துல அதிருப்தி இருக்குன்றாங்க. அது இருக்கும் கண்டிப்பா. ஒரு 5% 10% இருக்கக்கூடிய 100%த்துல ஒரு 5% 10% கண்டிப்பா அதிருப்தி இருக்கும். ஏதாவது சில திட்டங்கள் போய் அவங்க ரீச் ஆயிருக்காது, சில அதிகாரிகள் மூலமாக ரீச் ஆயிருக்காது. அதனால சில அதிருப்திகள் இருக்கும். ஓகே. ஆனா இப்ப எதிர்பார்க்கிற மாதிரி பெரிய லெவல்ல அதிருப்திகள் இருக்கா அப்படின்னா நிச்சயமாவே கிடையாது. சில எதிர்கட்சிகள் அதை துவமிட்டு பேசலாம், இல்ல அப்படின்னா சில பத்திரிகையாளர்கள் அதை பத்தி சிலாகிக்கலாம். எப்படி இருந்தாலும் கண்டிப்பாக அது ஒரு பெரிய நிறைவே தான் தருந்தக்கூடிய குறையும் மேக்சிமம் கிடையாது. ஓகே சார். இப்போ ஆளுங்கட்சியோட மார்க்கு எவ்வளவு இருக்குன்னு ஒரு கணிப்பு இருக்கா? அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி கேட்டீங்க. வெளியிலிருந்து கட்சிகள் சேருது, உள்ள இருந்து கூட்டணி கட்சிகளுக்குள்ள வெளியில யாரும் போகல அப்படின்னு கேட்டீங்க. அதுதான் சொல்லிட்டேன் நான். அதனுடைய சக்சஸ் தான் அது. இந்த ஆட்சியினுடைய சக்சஸ்க்கு எல்லாரும் கொடுக்குற ஒரு மதிப்பீடு தான். ஆமா. இப்போ மக்களிடத்துல அதே மாதிரி அதிருப்திகள் இருக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல கூட்டணி கட்சிகள் என்ன பண்ணணும்னா யோசிக்க ஆரம்பிக்கும். ஆனா அப்படி இல்ல. அந்த கூட்டணிக்குள்ள சின்ன சின்ன சிக்கல்கள் நிச்சயமாவே இருக்கு. அந்த தொகுதி பங்கீடு, சீட் பேரத்துல நிச்சயமாவே இருக்கு. அந்த மாதிரி எல்லா கட்சியிலும் ஏற்படக்கூடிய ஒண்ணுதான். ஆனால் அந்த கூட்டணி கட்சியில என்ன நினைக்கிறாங்க, அந்த தலைவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த ஆட்சியை பற்றின விமர்சனங்கள் ரொம்பவும் குறைவா காணப்படுது. என்னது? நெகட்டிவ் விமர்சனங்கள். அதனால ஆல்ரெடி அதே நேரத்துல நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட்டணி அந்த கட்சி தோழர்களை ரொம்ப ஒரு தோழமையோட ரொம்ப சாஸ்தாவரோட அவங்கள அவர் கவர் பண்றதுனால அவரை விட்டு யாரும் போறதுக்கு மனசு இல்லை. அதே நேரத்துல இதெல்லாம் தாண்டி அந்த திமுக அரசு கொண்டு வந்திருக்கிற திட்டங்கள் தான் மெயின் காரணம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுவே பெரிய சக்சஸ் தான்.
ஓகே சார். இப்போ திராவிடம் வருவதற்கு முன், திராவிடத்திற்கு பின் என்ன விரும்புறீங்க? அதாவது திராவிட வருவதற்கு முன்னாடி, திராவிட வருவதற்கு பின்னாடி தமிழகத்தினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. திராவிடம் வருவதற்கு முன்னால வந்து நம்ம எல்லாமே வந்து ஆண்டான அடிமை, சோ இந்த மாதிரி எல்லாம் இருந்துட்டு இருந்தோம். பிற்காலத்துல அண்ணா அவர்கள் அதாவது மன்னிக்கணும், பெரியார் அவர்கள் ஆரம்பிச்சு, அப்புறம் அண்ணா அவர்கள் வழித்தோன்றலாங்க, அப்புறம் கலைஞருடைய வழித்தோன்றலாங்க, அடுத்தது எம்ஜிஆர் அவர்கள், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், இப்போ இருக்கிற அடுத்தபடியாக வந்திருக்கிற எடப்பாடி அவர்கள், அடுத்தது இன்னைக்கு இருக்கிற நம்ம தமிழகம் வருவது, இப்படி ஒரு 6 வரிசைகளோட கிராஃபை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, தமிழகம் வந்து திராவிடம் உதயமாவதுக்கு முன்னால வந்து நாம் எல்லாமே வந்து மிகுந்த அடிமட்டத்துலதான் நம்முடைய மக்களுடைய நிலைப்பாடுகள், அவருடைய வாழ்க்கை முறைகள்லாம் இருந்தது. ஆனா திராவிடம் வந்ததுக்கு அப்புறம் நாளுக்கு நாள் ஒரு பட்டி தொட்டியில இருக்கிறவங்க கூட இன்னைக்கு வந்து ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். அவருடைய வாழ்க்கை தரம் வந்து உயர்ந்திருக்கு. அதே நேரத்துல வந்து பெரிய பெரிய வழக்கறிஞர்களாகவும், ஒரு பெரிய கார்பரேட் ஆபீஸ்ல வந்து ஒரு பெரிய அதிகாரிகளாகவும் அவன் படிச்சு முன்னேறி வருவதற்கு அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இடஒதுக்கீடு அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வருது. அதாவது அண்ணா, பெரியார், அண்ணா, அடுத்தது வந்து கலைஞர், அப்புறம் எம்ஜிஆர், அடுத்ததுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையார். சோ இவங்க நம்முடைய திராவிட மண்ணுக்கு நிறையவே செஞ்சுட்டாங்க. இவங்க நிறைய பேர் சொல்றாங்க, இப்ப வந்து புது கட்சிகள் நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன் சொல்றாங்க. ஆனா நீங்க பண்றது ஒண்ணுமே கிடையாது. ஆல்ரெடி பண்ணிட்டாங்க எல்லாம். ஆல்ரெடி எல்லாமே வந்து பண்ணிட்டாங்க. இனிமே வந்து நீங்க பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்படி வேணா ஏதாவது ஒண்ணு சொல்லி மக்களை வந்து திசை திருப்ப நீங்க பார்க்க முயற்சி பண்ணலாம். ஆனா நீங்க சொல்வதற்கு மக்கள் வந்து கேள்வி கேட்டு அந்த இடத்துக்கு நகருவாங்களா அப்படிங்கறதா இப்போ ஒரு கேள்வி. ஏன்னா ஆல்ரெடி வந்து எல்லாமே ரீச் பண்ணிட்டோம். நம்ம பசங்க, நம்ம பிள்ளைகள் வந்து எல்லாமே பெரிய பெரிய போஸ்டிங்ல இருக்கிறோம். ஒரு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய, அடிமட்டம் சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு நம்முடைய அரசியல் தலைவர்கள், முன்னாடி இருக்கிற திராவிட அரசியல் தலைவர்கள் வந்து நம்மளை வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு பதப்படுத்தி நம்மளை வந்து நம்முடைய வாழ்க்கை தரத்தை வந்து உயர்த்தி அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய பங்கு இருக்கு. அதை வந்து எந்த காலத்துலயும் நம்ம வந்து மறக்கவே முடியாது. இனி வரக்கூடிய கட்சிகள் வந்து இதை வேணா சும்மா வேணா சொல்லலாம், இன்னும் வந்து வளரல செய்யல சொல்லுவாங்க. அதனால ஆனா திராவிட கட்சிகள் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருமே வந்து தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தரங்கள் உயர்ந்திருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஓகே சார். விஜய், சங்கீதா அவங்களோட கம்பேரிசன் பத்தி சொல்லுங்க சார். ஏற்கனவே வந்து நிறைய சோசியல் மீடியா இதெல்லாம் போயிட்டு இருக்கு. இது என்னை பொறுத்தவரையும் விஜய் வந்து இன்னும் நிறைய சொல்லிட்டேன் அவரை பத்தி. நான் மேக்சிமம் அவரை பத்தி நான் சொல்லிட்டதே நினைக்கிறேன். இது வந்து அவருடைய கிராப்ல வந்து ரொம்ப ஒரு டேமேஜான ஒரு விஷயம் தான் அவருடைய லைஃப் கிராப்ல. அதாவது ஒரு மனிதன் முழுமை அடையணும், ஒரு மனிதன் முழுமை அடைஞ்சுட்டான் அப்படின்னா தான் குடும்பத்தை முதல்ல பார்க்கணும். தன்னை நம்பி வந்திருக்கிற ஒய்ஃப் ஆகட்டும், பிள்ளைகள், அதன் மூலம் வந்திருக்கிற பிள்ளைகள். இதனால வந்து உங்க 2 பேரும் மட்டுமே நீங்க பாதிப்பு இல்லை. நாளைக்கு நீங்க வாழ்ந்து முடிச்சிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். யாரு சங்கீதா அம்மையாரும் விஜயும் வாழ்ந்து முடிச்சிட்டீங்கன்னு கூட சொல்லலாம். 25 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு இல்லையா? 25 வருஷம் ஆயிடுச்சு. ஓகே, பையன் பெரிய கொஞ்ச நாள்ல நீங்க வந்து அவனை கல்யாணம் பண்ண போறீங்க, எல்லாம் செய்ய போறீங்க. ஆனாலும் அவங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை நீங்க நினைக்கணும் முதல்ல. இந்த மாதிரி அதுக்குதான் சொல்றேன், இந்த மாதிரி படிப்பினைகள், இந்த மாதிரி மனப்பக்குவம் எல்லாம் இல்லாம நீங்க பொது வாழ்க்கைக்கு வந்து, நான் வந்து இப்போ அன்னைக்கு கூட நான் பார்த்தேன், ஒரு மகளிர் தினத்தை அன்னைக்கு மகளிர்களுக்கு வந்து இப்போ திமுக அரசை கூட அவர் வந்து என்னன்னா மகளிர்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்லாம் ஒரு குற்றம் சுமத்தினாரு. மகளிர்கள் வந்து நல்ல தரமா பாதுகாப்போடு தான் இருக்கிறாங்க. சரி, எல்லாரும் ஆமா, எல்லாரும் வந்து நல்லா பாதுகாப்பு. சின்ன சின்ன நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அங்கங்க சின்ன சின்ன அசம்பாவிதங்கள் ஏற்படும். ஓகே, அதை வந்து என்ன பண்றீங்க, நீங்க பெருசா அதை பூஸ்ட் பண்றீங்க. நீங்களே வேற வழியிலேயே வேற எதுவும் கிடைக்கல அப்படின்னு நீங்க பூஸ்ட் பண்றீங்க. ஆனால் நான் கேட்கறது என்ன அப்படின்னா, உன் ஃபேமிலி, நிறைய பேர் கேட்டாங்க, உன் ஃபேமிலியில இருக்கிறவங்களும் உன்னை நம்பி வந்த ஒய்ஃபையும் உன் குழந்தைகளையுமே நீ காப்பாற்ற முடியல. அப்படி இருக்கும் போது நீ இந்த நாட்டு மக்களையும் உன்னுடைய தொண்டர்களையும் எப்படி நீ காப்பாத்துவ? எடுத்த உடனே, அதாவது நீங்க அரசியலுக்கு வர்றது தப்பு இல்லை, எப்பவுமே சொல்றேன். முதல்ல வந்து படிப்பினை வேணும், பக்குவப்படுங்க. ஓகேவா, பக்குவப்படுங்க. இந்த மக்களுடைய மனநிலைகளை வந்து தெரிஞ்சுக்கணும். எதுவுமே இல்லாம எடுத்து உடனே 4 படம் ஓடிட்டாவே அதையும் சொல்லிடுறோம் பாருங்க. எல்லாருமே சிஎம் சீட்டுக்கு ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு 2 படம் 3 படம் ஓடிச்சுன்னா போதும், ஒரு நடிகர் இமிடியேட்டா என்ன பண்றாங்க, அதுதான் நாங்க தான் அடுத்து சிஎம் அப்படின்றாங்க. ஆனா அங்க இந்த கெப்பாசிட்டிக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு பிரச்சனைகளை நீங்க பேஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்னா நீங்க நினைச்சீங்க அப்படின்னா அந்த அதை பத்தி யோசிக்க கூட மாட்டீங்க.
நான் வரக்கூடாதான் நம்ம சொல்லல. யாருன்னா அதுக்கான தகுதிகளோட வாங்கன்னு தான் சொல்றோம். சரி சரி. எந்த தகுதியுமே இல்லாம எடுத்த உடனே வந்து நீங்க சிஎம் சீட் காசு பண்ணா நிர்வாகத்தையும் உங்ககிட்ட கொடுக்குறாங்கன்னு வைப்பா. இப்போ நீங்க சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருக்கீங்க அன்னைக்கு மகளிர் திட்ட அன்னைக்கு. எல்லா திட்டங்களும் ஆல்ரெடி இருக்கிறதா நீங்க அறிவிச்சிருக்கீங்க. புதுசா என்ன அறிவிச்சிருக்கீங்க? புதிய கோட்பாடு. அம்மையார் ஜெயலலிதா காலத்துல இருந்து ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள், அதுக்கப்புறம் இப்ப இருக்கிற நம்முடைய முதல்வர் அவர்கள் ஆரம்பிச்ச நிறைய திட்டங்கள் அதுல கிளாஷ் ஆகுது. நீங்க புதுசா என்ன சொல்ல வரீங்க? முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, திராவிட கட்சிகள் எல்லாமே நிறைய திட்டங்கள் பண்ணியாச்சு. ஓ, இனி திட்டங்கள் பண்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இப்பயே வச்சு ஃபைன் டியூன் பண்ணணும். இதே வந்து ஃபைன் டியூன் பண்ணணும். இன்னும் யாரெல்லாம் விட்டுக்கிறோம் அப்படின்றத வேணா நீங்க பார்க்கலாம். அப்படிதான் பண்ண முடியும் ஒழிய புதுமையான திட்டங்கள் புது திட்டங்கள்லாம் ஒண்ணு எடுத்து கொண்டு வந்து நீங்க புகுத்த முடியாது. ஒண்ணு நான் ஏற்கனவே திராவிட ஆட்சியில 2 திராவிட ஆட்சியிலையும் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்துட்டாங்க. நிறைய அடித்தட்டு மக்களும் ஓரளவுக்கு வளரக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரக்கூடிய அளவுக்கு பண்ணிட்டாங்க. ஒண்ணு. அடுத்தது இப்ப நீங்க கேட்ட கேள்வி வந்து என்னன்னா, விஜய் சார், சங்கீதா மேடம் இவங்களுடைய நிலை என்ன அப்படின்றதுதான். ஆமா, அது வந்து ஏற்கனவே வந்து எல்லா சோசியல் மீடியாலும் சொல்லப்பட்டிருக்கு. என்னன்னா, நானும் கேட்கறது இதுதான். என்னன்னா, ஒரு குடும்பத்தையோ உங்களால உங்க பிள்ளைகளுடைய அவங்க இருந்தாலும் ஒரு டிப்ரெஷன் தானே சார் பையனுக்கு. அதே மாதிரி பொண்ணுக்கும் ஒரு டிப்ரெஷன் இருக்கும்ல. ஒரு சாமானியனா நான் கேட்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? யாராவது ஒருத்தர் நீங்க தான் விட்டு கொடுத்துட்டு போங்க. அந்த அம்மா விட்டு கொடுக்கல, சில சம்பவங்கள்ல விட்டு கொடுக்கல. அந்த அம்மா என்ன பண்றாங்க, இன்னொரு பொண்ணோட நீங்க தொடர்பு வச்சிருக்கீங்க. அது எந்த பொண்ணு தான் சும்மா இருப்பான் இல்லையா? இது எந்த பொண்ணு தான் சும்மா இருப்பான்? அதை கேட்கறக்கு அப்படிங்கும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் உரசல் ஏற்பட்டிருக்கும். அது அப்படியே 4 பேர் வளர்ந்துட்டு வைங்க. ஆனால் இதுல பெருசா பாதிக்கப்படுறது யாரு? அந்த குழந்தைங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா ஏதோ ஒரு ஓரத்துல நீங்க என்னதான் அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து செட்டில் பண்ணா கூட அவங்களுடைய ஓரத்துல எங்கேயும் ஒரு இடத்துல வந்து அந்த டிப்ரெஷன் இருக்கும். அதுக்கு முழுமையான காரணம் யாரு? அதுக்கும் நீங்க தான் காரணம். அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்தீங்க, பொது வாழ்க்கைக்கு வந்தியும் பல சம்பவங்கள் இந்த மாதிரி தேவையில்லாத அசம்பாவிதங்களை உண்டு பண்ணீங்க. அதுக்கும் காரணம் நீங்க தான். நான் குடும்பத்துக்குள்ளவே இந்த மாதிரி சம்பவங்களை நடக்கிறதுக்கு காரணம் நீங்க தான். ஏற்கனவே வந்து ஓரளவுக்கு நீங்க ஒரு நடிகையோட தொடர்பு இருக்கு அப்படின்ட்டு அரசியல் புதுசா போயிட்டு இருக்கு. அதை அப்படியே ஒட்டிங்களா? அது என்ன பண்ணீங்க? நீங்க இருக்கு உங்ககிட்ட இருக்கிற அந்த திமிர்த்தனம் சொல்லணும். அது அகங்காரம் இல்லையா? அவங்களே கூப்பிடுறது 2 பேரும் ஒரே கார்ல இறங்குறது, அப்புறம் ஒரே நீங்க தனித்தனிப்பட்ட முறையில் வந்து அவங்க பெரிய விமர்சனங்கள்லாம் இருக்காது. கண்டிப்பா நீங்க ஒரே கார்ல வர்றது, ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்றது, அதெல்லாம் வந்து உங்களுடைய கட்சி தொண்டர்களுக்கு ஒரு அம்மா நாச்சியார்னு நினைக்கிறேன், அந்த அம்மா கூட அதுல இருந்து ஏதோ இவரை பத்தி ரொம்ப இதோதான் பேசியிருக்காங்க. ஒரு கட்சி தலைவன், எங்களுடைய தலைவன் நாங்க இப்படி எல்லாம் எதிர்பார்க்கல, இதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னா அவங்களுடைய ஆமா உங்களை ஃபாலோ பண்ணி வரவங்களே சொல்றாங்க. இது பல பேருடைய மனசுல இருக்கும். அதனால எந்த அரசியல் கட்சி தலைவர்களாக இப்போ இன்னொன்னு சொல்றாங்க, இது அவருடைய பர்சனல் விஷயம். ஒரே விஷயம் நல்லா கேட்டுக்கங்க, இதுவே ரொம்ப தப்பு. பொது வாழ்க்கைக்கு நீங்க வரும்போது முதல்ல நீ கரெக்டா இருந்தாலும் உன்னை ஃபாலோ பண்ணி வரவங்க கரெக்டா இருப்பான். இது உங்க பர்சனல் விஷயம், நீ எதை வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னா அதே மாதிரி அவன் பண்ணாம நீ எப்படி கேட்க முடியும்? வாய்ப்பு கம்மிதான். நீங்க உன்னை பின்தொடர்ற கட்சி தொண்டர்களுக்கு முதல்ல நீங்க ஒரு கட்சி தலைவன் அப்படிங்கிற முறையில நீங்க ஒரு நல்ல ரோல் மாடலா இருக்கணும். அப்பதான் நீங்க ஒரு நல்ல தலைவன். நீங்க ஜெயிக்கிறீங்க, தோக்குறீங்க, அது பெரிய ஆல்டர்னேட் ஜாப் தான். அது நம்ம வந்து ஸ்டாண்டர்ட்லாம் எதுவும் சொல்ல முடியாது. ஆனால் தனி மனித ஒழுக்கத்திலையும் தனி மனித வாழ்வியல நீங்க பார்க்கும்போது நம்ம தலைவர் இப்படி இருக்காரா, நம்மளும் இப்படி இருக்கணும்டா அப்படி தப்பு செய்யணும் கூட அந்த மாதிரியான ஒரு முடிவை, அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை நீங்க கொண்டு வரணும். அதுதான் ஒரு நல்ல தலைவனுக்கு அழகு. நான் எப்படி வேணாலும் இருப்பேன், இதெல்லாம் நிறைய நான் பார்த்தேன் சோசியல் மீடியால, இது உங்களுடைய பர்சனல், இது உங்களுடைய பர்சனல் அப்படின்னு. பர்சனல் அப்படின்னா நீ ஒரு சாமானியமான ஆள் எல்லாம் பரவாயில்ல, நீ ஒரு ஃபெமிலியரான ஆள் அப்படி இருக்கிற பட்சத்துல முதல்ல அதெல்லாம் வந்து நீங்க உங்களை சரி பண்ணிக்கணும். சரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க களத்துக்கு வாங்க. நீங்க சொல்றதை எல்லாம் கேட்கணும்.